புதுடில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் இந்த மாநாடு நடைபெறுகின்றது. செயற்கை நுண்ணறிவை மனித குலத்தின் நன்மைக்காக பொறுப்புணர்வுடன் பயன்படுத்துவோம் எனும் தொனிப்பொருளில் இந்த மாநாடு நடைபெறுகின்றது. එවැනි හැකියාව නොමැති රටවල් අතර වැඩිවීමෙන් පවතින පරතරය බොහෝ රටවල් ඩිජිටල් ආර්ථිකයෙන් වියුක්ත කිරීමේ බරපතල අවදානම් නිර්මාණය කරනවා. ஏஐ திறன்களை கொண்ட நாடுகளுக்கும் அதன் வசதிகள் இல்லாத நாடுகளுக்கும் இடையே காணப்படும் இடைவெளியானது பல நாடுகளை டிஜிட்டல் பொருளாதாரத்திலிருந்து தனிமைப்படுத்துவதன் மூலம் கடுமையான ஆபத்துக்கள் உருவாகின்றன. இவ்வாறு பின்தங்கிய நாடுகள் பூகோள வளர்ச்சி மற்றும் புதிய பொருளாதார வாய்ப்புகளின் பல்வேறு பக்க விளைவுகளினால் மேலும் பாதிக்கப்படக்கூடும். இதனூடாக நாம் அனைவரும் எதிர்பார்க்கும் சமமான மற்றும் நிலையான வளர்ச்சி இலக்குகள் ஆபத்துக்குள்ளாகும். பல வளர்ச்சியடைந்து வரும் பொருளாதாரங்களைப் போலவே இலங்கையிலும் ஏஐயை முழுமையாக பயன்படுத்த தேவையான உட்கட்டமைப்பு இன்னும் முழுமைப்படுத்தப்படவில்லை. எனவே நாம் நம்பிக்கையோடும் தயக்கமின்றியும் சரியான நோக்கத்துடனும் தொலைநோக்கு பார்வையுடனும் செயற்பட வேண்டிய முக்கிய தருணம் வந்துள்ளது. இலங்கையில் இளம் தொழில்நுட்ப ஆர்வமுள்ள மனிதவளம் உள்ளது. அத்துடன் சர்வதேச கூட்டாண்மைகளோடு இணைந்த வலுவான சட்ட கட்டமைப்பு மற்றும் பொருளாதார கலாசாரம் எம்மிடம் உள்ளது. தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு மற்றும் சைபர் பாதுகாப்புக்கான சட்ட கட்டமைப்புகளை நாம் நவீனமயப்படுத்தி வருகின்றோம். டிஜிட்டல் பொது உட்கட்டமைப்பில் தொடர்ந்து முதலீடு செய்கின்றோம். அத்துடன் பொதுமக்களின் நம்பிக்கையை தக்கவைத்து புத்தாக்கங்களை ஊக்குவிக்கக்கூடிய நிறுவனங்களை நாம் வலுப்படுத்துகின்றோம். உலகம் இன்று ஏஐ தொழில்நுட்பத்தின் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பில் கலந்துரையாடி வருகின்றது. எனினும் இதுவரை கவனிக்கப்படாத முக்கியமான அம்சத்தை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். கலாசாரம் தழுவுதல். இந்த தொழில்நுட்பங்கள் மனித குலத்தின் கலாசார மதிப்புகள் மற்றும் திறன்களை மேலும் மேம்படுத்த உதவ வேண்டும். உலக தரம் வாய்ந்த ஏஐ தொழில்நுட்பம் ஒரு சில மொழிகள் மற்றும் சித்தாக்கங்களுக்கு மட்டுமே மட்டுப்படுத்தப்பட்டதால் நமது தனித்துவமான கலாசார பன்முகத்தன்மையை மூழ்கடிக்கும் அபாயம் உள்ளது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளுக்கு அவர்களின் மொழிகள் மற்றும் கலாசாரங்கள் மரியாதை மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையாகும். அத்தகைய கலாசாரத்தை முன்கொண்டு செல்வதற்கு பரந்த ஒருங்கிணைப்பு மற்றும் பாதுகாப்பு அவசியமாகும். ஒருவருக்கொருவர் கற்றுக்கொள்ளவும் ஒரு குடும்பமாக முன்னேறவும் இலங்கை தயாராக உள்ளது. நெறிமுறைகளின் அடிப்படையில் ஏஐ தொடர்பான பொதுவான மதிப்புகளை பகிர்ந்து முன்னோக்கி செல்வதற்கு இலங்கை தயாராக இருக்கின்றது. ප්‍රවේශ විය හැකි බව මාගේ විශ්වාසයයි. ඒ නිසා කිසියෙකු අත් නොහැරෙනසේ සහ ආචාර ධර්ම මූලික කරගත් කෘත්‍රිම බුද්ධිය පිළිබඳව පොදු වටිනාකම් බෙදා ගනිමින් අන්‍යෝන්‍ය වශයෙන් ඉගෙන ගැනීමට සහ හවුල්ව ඉදිරියට යාමට ශ්‍රී ලංකාව සූදානම්. உலக நாடுகளின் தலைவர்கள், உலகளாவிய தொழில்நுட்ப தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். இதேவேளை ஏஐ இம்பாக்ட் 2026 மாநாட்டில் உரையாற்றிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உலகில் மனிதகுலம் முன்னேற வேண்டும் என தெரிவித்தார். புதிய தலைமுறையுடன் பயணிக்கும் போது ஏஐ உள்ளிட்ட தொழில்நுட்பத்தை விட்டுவிடுவதில் எவ்வித பயனுமில்லை. எம்மிடம் உள்ள தொழில்நுட்பங்களை பாருங்கள். இந்த தொழில்நுட்பங்களை வைத்துக் கொண்டே நாம் இவற்றை செய்கின்றோம். மனிதகுலம் முன்னேறும் போது தொழில்நுட்பமும் முன்னேறும். இனிவரும் தலைமுறை தொழில்நுட்பம் இல்லாத தலைமுறை அல்ல. நாமும் அதற்கு ஏற்ப செயற்பட வேண்டும். GPS தொழில்நுட்பம் நாம் செல்ல வேண்டிய திசையை சரியாக காட்டுகிறது. அதுதான் நமது பயணம். இது தொழில்நுட்பத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. இதனை நாம் தவிர்க்க முடியாது. புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி முன்னேற இந்தியா இப்போது உலகின் பல நாடுகளுடன் இணைந்து செயற்படுகிறது. தொழில்நுட்பத்தை பற்றி பேசும்போது ஏஐயை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏஐ இப்போது நாம் நினைப்பதை விட வெகு தொலைவில் உள்ளது. இது மனித குலத்தின் நலனுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். அது எமது பொறுப்பு. பிரான்ஸ் ஜனாதிபதியும் இதன்போது உரையாற்றினார். போட்டியிடவில்லையாயின் தோல்வி அடைவீர்கள் என பழைய உலகம் கூறுகின்றது. எனினும் புதிய உலகம் தொழில்நுட்பத்துடன் இணையவில்லையாயின் பின்தங்க நேரிடும் என்று சுட்டிக்காட்டுகின்றது. 10 வருடங்களுக்கு முன்னர் உலகம் 1.4 பில்லியன் மக்களை டிஜிட்டல் பொருளாதாரத்துக்கு ஈர்க்க முடியாது என்று தெரிவித்தது. எனினும் இந்தியா அந்த கருத்தை தவறு என்று நிரூபித்துள்ளது. இன்று சிலர் செயற்கை நுண்ணறிவு என்பது பெரிய சக்தி வாய்ந்த நாடுகள் அல்லது நிறுவனங்களால் மாத்திரமே பயன்படுத்தக்கூடிய ஒரு துறை என்று கூறுகின்றனர். இந்த போட்டிக்குள் நுழைவதற்கு குறைந்தது $400 பில்லியன் அவசியம். 2 உலக வல்லரசுகளுக்கிடையே வேறு பாதை இல்லை. எனினும் இந்தியா, பிரான்ஸ், ஐரோப்பா என்பன நண்பர்களாக செயற்படுகின்றன. நிறுவனங்களுடனும் அரசாங்கத்துடனும் இணைந்து தொலைநோக்கு பார்வை கொண்ட நம்பிக்கையான முதலீட்டாளர்களுக்காக வேறுபட்ட பாதையை உருவாக்க முடியும். எதிர்காலத்தை வடிவமைப்பதில் இந்தியாவும் பிரான்சும் இணைந்து பங்களிக்கின்றன. But the outcomes and real value creation for our population